இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் போட்டி நேற்று பிப்ரவரி 6ஆம் தேதி நாக்பூர்ல நடைபெற்றது. இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன்ல சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்ததுதான். ஆனா இந்த அளவிற்கு யாருமே எதிர்பார்க்கல. விராட் கோலி அவர்களுக்கு கால் முட்டி காயத்தால நேற்றைய போட்டியில விளையாடல. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வருண் சக்கரவர்த்திக்குமே இந்த போட்டியில வாய்ப்பு கொடுக்கல. சாம்பியன்ஸ் டிராபி அணியில இருக்கும் அர்ஷதீப் சிங்கிற்குமே வாய்ப்பு கொடுக்கல. அதே நேரத்துல யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் அர்ஷித் ராணாவுமே ஓடிஐ போட்டியில் நேற்று அறிமுகமானாங்க. பும்ரா அவர்கள் உடற் தகுதி பெறாவிட்டால் அர்ஷித் ராணாவே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இடம்பெறுவார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்றைய போட்டியில இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்த போது பவர் பிளேவில் அதிரடியாக விளையாடிய போது மட்டுமே இந்திய அணி ரசிகர்கள் கலக்கத்துல இருந்தாங்க. ஆனால் சால்ட்டுடைய ரன் அவுட்டுக்கு பின் இங்கிலாந்து அணி அதன் ஆதிக்கத்தை அனைத்தையுமே இழந்துவிட்டது. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா போட்டி முழுக்க முழுக்க இந்தியா பக்கம் சரிந்தது. இந்திய அணி பாத்தீங்கன்னா சுலபமாகவே இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றியுமே பெற்றாங்க. இந்த நிலையில தற்போது அடுத்த போட்டியில விராட் கோலி கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னு முந்தைய பேட்டியில கூட ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆகையால விராட் கோலிக்கு பதிலாக எந்த வீரரை இவங்க எடுப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்கு. கில் அவர்களை தூக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா இந்த போட்டியில சிறப்பாக செயல்பட்டு விட்டாரு. அப்படி பார்க்கையில ஜெய்ஸ்வால் அவர்களை நீக்கதான் அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம அடுத்த போட்டியில அர்ஷித் ராணாவை நீக்கிவிட்டு மீண்டுமே நம்ம அர்ஷதீப் களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.